கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. வார்த்தைகள் உம்முடையதானவரே. நீர் கர்த்தாவே பரிசுத்த ஆவியுடைய வல்லமை கொண்டு வெளிப்படுத்துகிறாங்க. எங்கள் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த 2 வாரமாய் இந்த யோவான் எழுதின விசேஷத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்க முடியவில்லை. இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து அந்த தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். நாம் இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியை நாம் பார்ப்போமாக. இந்த 8ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்கள், இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவர் தன்னை ஒரு தெய்வத்துவத்தின் வெளிப்பாடாய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே தொடர்ச்சியாய் இயேசு கிறிஸ்து தன்னை தெய்வத்துவத்தின் மகிமை என்பதை வெளிப்படுத்துவதற்கான காரியங்களை அவர் மனுஷர்களுக்குள்ளே அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், இந்த 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர், நீங்கள் என்னையும் அறியுங்கள், என் பிதாவையும் அறியுங்கள், நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்று சொல்லி தான் பிதாவின் வெளிப்பாடு என்பதை திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துகிறார். ஆனால் இவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 21ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்று சொல்லுகிறார். இதை யாரிடத்திலே அவர் சொல்கிறார் என்று சொன்னால், தன்னை விசுவாசிக்காத இஸ்ரவேலரிடத்திலே அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் இவைகளை எந்த இடத்திலிருந்து சொல்லுகிறார் என்று சொன்னால், தம்முடைய அந்த காணிக்கை பெட்டிக்கு அருகிலே நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார். இதை குறித்த அநேக காரியங்களை குறித்து உங்களுக்கு கடந்த நாட்களிலே ஒரு தெளிவை உண்டு பண்ணினோம். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பிரகாரமாய், நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லும் பொழுது அதை குறித்த ஒரு தெளிவான விசுவாசம் இந்த இஸ்ரவேலருக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து வந்தவர், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர், அவர் தெய்வத்துவத்தின் வெளிப்பாடு இவ்வளவையும் சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து அவருடைய அவிசுவாசம், அவருடைய கீழ்ப்படியாமை, அவர்கள் தேவனுக்கு உண்மையில்லாத தன்மை இதையெல்லாம் வெளிப்படுத்தும்படியால் அவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் இதையெல்லாம் அவங்க விசுவாசிக்காதபடினால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போகிற இடத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள எனக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதலோ, என்னை விசுவாசிக்கிற அந்த விசுவாசமோ இல்லை என்ற அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படாதவர்களாய் அவர்கள் அந்த 22ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறார்கள், வாசிங்கள். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறேன், தன்னைத்தான் தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, இங்கே இயேசு கிறிஸ்து, நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது, நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்று சொல்லும் பொழுது அப்ப இவங்க என்ன பண்ணிக்கணும்னா, ஐயோ இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு அவர் ஆணித்தரமாய் கண்டிப்பாய் எச்சரிப்பாய் சொல்லுகிறாரே, அப்ப நம்மிடத்துல என்ன குறை இருக்கிறது, நாம மிகுந்த குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், அப்ப நாம அதை சரி பண்ணி கொள்ளணும்ன்ற உணர்வு அவங்களுக்கு இல்ல. அவங்க எந்த அளவுக்கு கடின இருதயமுள்ளவர்களா இருந்தால் அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவருக்கே அதை திருப்புறாங்க. என்னன்னு சொல்லி, ஒருவேளை இவன் சூசைட் பண்ணிக்குவானா, இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான காரியம் இல்லை, தன்னைத்தானே கொலை செய்து கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, அவர் சூசைட் பண்ணிக்குவாரு. எப்படி அவர் எந்த அளவுக்கு ஒரு அடிமட்டத்திலே அவரை இறக்கி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்ற, நீங்க பாவிங்கடா, நீங்க என்ன புரிஞ்சுக்கல, நான் தேவகுமாரன், நான் மன்னிச்சாதான் நீங்க மன்னிக்கப்பட முடியும், இல்லைன்னா நீங்க உங்க பாவங்களை செத்து போவீங்கன்னு சொன்னா, இந்த இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, நான் இருக்கிறேன், நான் போகிற அந்த நித்தியத்துக்கு நீங்க வர முடியாதுன்னா இவங்களுடைய கண்கள் எவ்வளவு அறிவு மங்கின கண்கள், எவ்வளவு அவங்க கடின இருதயம் உள்ளவங்களா இருந்தா இதை குறித்த உணர்வு தங்களுக்கு
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போ நமக்கு நாமளே நம்மளை நீதிமானா, எனக்கு இல்லை, இது எனக்கு கிடையாது, இது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியோ இல்ல சொல்றவங்களே திருப்பி அந்த கரங்களை திருப்பி குற்றப்படுத்துகிற ஒரு இருதயத்தோடு இருப்போமானால் நிச்சயமா இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்முடைய பாவங்களிலே நாம் என்ன பண்ணுவோம், சாகிறவர்களா இருப்போம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் அவர் வலியுறுத்தி சொல்றார். ஆனா இவங்களுக்குள்ள அந்த தெளிவான மனப்பக்குவம் இல்லை, பாவங்களை குறித்த ஒரு உணர்வு இல்லை, பாவங்களை குறித்த ஒரு பயம் இல்லை. அடுத்து நாம் இந்த நிலைமையிலேயே நாம இருக்கிறோமே, அடுத்து நம்ம கண்ண முன்ன எங்க போவோம், அந்த பயம் உங்களுக்கு இல்லை. இங்க பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு அந்த உணர்வு எப்ப இல்லையோ நிச்சயமா, அதாவது தன்னைத்தானே நீதிமானா எண்ணுகிறவன் அவன் என்னதான் நீதிமானா ஆக்கப்படவே முடியாது. இங்கே இவருடைய எண்ணம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் இருக்கு, இயேசு கிறிஸ்துவ குற்றப்படுத்துகிற நோக்கத்தோட தான் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க எண்ணம் மட்டமா இருந்துச்சுன்னா அவ்வளவு பெரிய தேவத்துவத்தின் மகிமையை உடையவர். இவ்வளவுக்கும் இவனுக்கெல்லாம் பின்னாடியே தான் போய் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு கடைசியில் அவருக்கு ஒரு காரியம், அவர் மேல ஒரு 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 தீர்ப்பு அவங்க வச்சிடறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, இவரே தன்னைத்தானே அழித்துக் கொள்வார், இவர் தன்னையே சூசைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, செத்து போயிடுவாரு. எப்படியெல்லாம் ஆண்டவரை குறிச்சு பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அந்த நீதிக்கு உட்பட்டவர்கள். சிலருக்கு எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும் அந்த இருதய மனம் திரும்பவே திரும்பாது, அந்த இருதய உணர்வு அடையாது. அந்த இருதயத்துக்குள்ளே ஐயோ இது நாம மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியம் என்று சொல்லி தங்களுக்கான ஒரு மனம் திரும்பலை உண்டாக்காதபடிக்கு அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் கடினப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த கடினம் இது யாருக்கு அது வேதனை, அவங்களுக்கு தான். யாருடைய இருதயம் இன்னும் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அது அவர்களுக்கு தான் ஐயோ, அது அவர்களுக்கு தான் என்னது பரிதாபம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இல்ல எல்லாம் பாரு அவங்க பேசுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் வந்திருப்பாரு, எல்லாமே அவங்களுக்கு தான் நடக்குதுப்பாரு, எல்லாமே அவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி கரங்களை நீட்டுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அவங்களுக்கு அந்த பாவத்தை குறித்த உணர்வோ எச்சரிப்பை குறித்த தெளிவோ அவர்களுக்கு இல்லாதபடினாலே அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள அவங்க வராங்க. இப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள அவங்க வர்றதுனால, இந்த தெளிவற்ற மனமுள்ளவர்களா இருக்கிறதுனால அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு தகுதியற்றவர்களாய் மாறிவிட்டார். நிச்சயமா இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கேட்டுக்கொண்டு அந்த யூதர்கள் பரலோகத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இப்படியாய் தன் ஜீவனை மாய்த்துக் கொள்ளுகிற மனிதனையே இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரு, பரலோகத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ள மாட்டார்னா, அவரையே அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புக்குள்ள இவங்க நினைக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய படுபாவில இருப்பாங்க. இவங்க போக முடியுமா? நிச்சயமாய் போகிறதுக்கான இந்த இருதயம் இதுக்கு மேல மனம் திரும்ப வாய்ப்பே கிடையாது. அப்ப இவர்களுக்குள்ள இந்த மனம் திரும்புதல் என்பது இருக்காது. இயேசு கிறிஸ்து எச்சரிக்கும் போதுதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது சங்கீதத்திலே, நீதிமான் என்னை தயமாய் விட்டட்டும், அது என் தலைக்கு என்னையை போல இருக்கு. என்னை போல எப்படியா மிருகமா இருக்கு, அதை நான் அல்ல தட்டுவதில்லை, அவர்களுடைய இக்கட்டிலே நான் இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். அப்போ அவர்களுடைய இக்கட்டு வரும் பொழுது ஒரு நீதிமான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிற அந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு ஒரு இக்கட்டு வருவது, என்ன பேசினாங்கல்ல, என்ன எச்சரிப்பு கொடுத்தாங்கல்ல, என்ன கண்டிச்சு பேசினாங்க, இன்னைக்கு இவங்களுக்கு வந்துச்சா வற்றல. அப்படி இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்ற, அவர்களுடைய இக்கட்டிலே நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படித்தான் தேவனுடைய எச்சரிப்பை கொடுக்கிறவர்கள் எனக்காக பேசுகிறார்கள், என்னுடைய ஆத்மாவுக்காக அவர்கள் எச்சரிப்பு கொடுக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு இக்கட்டும் வராதபடிக்கு அவங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படித்தான் என்ன பண்ணுவாங்க, இக்கட்டு காலத்திலே ஜெபிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு கொடுக்க அவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துக்கு இவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு அவர்கள் கேட்கும் பொழுது நிச்சயமா அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களால் இருக்கவே முடியாது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு சொன்னா, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டான
பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இந்த 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தெளிவாய் சொல்லுகிறார். என்னென்ன? நீங்க தாழ்விலிருந்து, எங்க இருந்து? மண்ணிலிருந்து உண்டானவங்க. நான் எங்க இருந்து உண்டானவர்? நான் உயர்விலிருந்து உண்டானவர். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து இவங்களுடைய இந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை அவர் நோக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்க தாழ்வுல இருந்து உண்டானபடினால உங்க எண்ணம் எப்படி இருக்கு? சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய நினைவுகளை என்ன பண்ணும்? இருக்கும். நாம் எதை குறித்த சிந்தைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்பாடுகளும் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல, எதை நாடுங்க? மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? மேலானவர்களாய் பார்க்கிறார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிற இந்த யூதர்களை அவர் எப்படியா பார்க்கிறார்னா, நீங்க தாழ்விலிருந்து உண்டானவர்கள். அதனாலதான் உங்க எண்ணம் எப்படி இருக்கு? ரொம்ப தாழ்வா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பண்றாரு. நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் எங்கிருந்து உண்டானவர்? நான் மேன்மையிலிருந்து, உன்னதத்திலிருந்து உண்டானவர். நம்முடைய சுபா, நம்முடைய பேச்சு, நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அதுதான் என்னவா வெளிப்படும்? நம்முடைய வாழ்க்கையாய் வெளிப்படும். நம்முடைய நோக்கமும் நம்முடைய சிந்தை உயர்வானதா இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? உயர்ந்ததா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதா இருக்கும். அப்ப நம்முடைய நினைவை பொறுத்துதான் எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அநேகர் பார்த்தீங்கன்னா, அநேகர் சில பிள்ளைகள் வளர்கிற அந்த சூழ்நிலையிலேயே அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நல்ல ஹைலியா யோசிப்பாங்க. நான் இப்படி ஆகணும், நான் இந்த டார்கெட் அடையணும், இந்த உயரத்துக்கு நான் வரணும், இந்த மேன்மையில நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க முயற்சி எப்படியா இருக்கும்? அதை குறித்து அந்த டார்கெட்டை நோக்கி என்ன பண்ணும்? அவங்களுடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய செயல்களும் போய்கொண்டே இருக்கு. நான் இந்த சூழ்நிலையில வாழ வேண்டியவில்லை, நான் இந்த சூழ்நிலையில நான் வளர வேண்டியவன் அல்ல, நான் இந்த இன்னும் உயரத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உயர 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 காணப்படும். அல்லேலூயா. நாம் கொத்தி தின்கிற கோழிகள் அல்ல, அண்ணாந்து பறக்கிற பருந்துகள், அண்ணாந்து பறக்கிற கழுகுகளாய் நாம் இருக்கணும். அப்ப நம்முடைய எண்ணம் உயர பறக்கிறதா இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய எண்ணம் எப்படியா இருக்கக்கூடாது? ஒரு தாழ்வான சிந்தனையோடு கூட நாம் இருப்போமானால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? அதே சூழ்நிலை தான் போகும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடிசையில இருக்கும் அந்த பிள்ளை. இன்னைக்கு இந்த ரிசல்ட்ல நாங்க பார்க்கும்போது ஒரு பிள்ளை, அவங்க வீட்டுல கரண்ட் கிடையாது, நல்ல வீடு கிடையாது, ஓலை வீடு, குடிசை வீடு. அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைங்க பெற்றோர் எப்படி இருக்காங்க? கஷ்டப்படுகிறவங்க, ஒரு கஷ்டப்படுகிற ஒரு வேலை செய்கிற பெற்றோர். ஆனால் அந்த பிள்ளையுடைய நினைவு எப்படின்னா, எங்க அப்பா அம்மா மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது, எங்க அப்பா அம்மா இந்த கஷ்டத்துல நான் பார்க்க கூடாது, நான் குடிசையில தான் இருக்கிறேன், எனக்கு என் வீட்டுல கரண்ட் வசதி கூட கூட. ஆனா இது என் உயரம் அல்ல. என்னது? இது என்னுடைய வாழ்க்கை அல்ல, இது என்னுடைய நினைவு அல்ல, இது எனக்குரியது இல்லை. எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு, என்னால முடியும், என்னால உயர பறக்க முடியும். அந்த சிந்தையோடு கூட அந்த பிள்ளை படித்தபடியினால அந்த பிள்ளை எப்படியாச்சு? உயர்ந்த மார்க். அது இன்னும் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுது? கவர்மெண்டே பொறுப்பெடுத்துக்கிட்டு என்ன படிக்கணுமோ படி. ஏன்னா அந்த நினைவுகள் தான் நம்ம என்ன பண்ணுகிறது? உயர்த்துகிறது. எனக்கு இது போதும், என்னால் இதெல்லாம் முடியும், இவ்வளவுதான் நான். இந்த நினைவு என்ன பண்ண நம்ம கீழே கொண்டு போயிட்டே இருக்கோம். நாம் எந்த நினைவுகளோடு செல்கிறோம், நாம் எந்த நினைவுகளோடு பழகுகிறோம், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை பழகி கொண்டிருக்கிறோம், இதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும்? காணப்படும். அப்போ நம்முடைய நினைவுகள் எப்படியா இருக்க வேண்டும்? உயர பறக்கிறதா, மேன்மை உள்ளதா, உயர்ந்ததா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உயர்ந்ததா காணப்படும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க தாழ்விலிருந்து உண்டானபடினால உங்க நினைவு எப்படியா இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 45ஆம் 47ஆம் வசனம் வரைக்குமா நீங்க எடுங்க. 1 கொரிந்தியர் 15 45 47 வசனம். 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 45 47 வசனம்.
1 கொரிந்தியர் 15:45-47. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், ஏனென்றால் முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற கர்த்தர். இங்கே முந்தின மனுஷன் என்ன பண்றான்? பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 47 வசனத்துல வாசிக்கும் பொழுது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ முந்தின மனுஷன் யாரு? ஆதாம். முதலாய் மனுஷனால் உற்பவிக்கப்பட்ட அந்த ஆதாம் மண்ணிலிருந்து, பூமியிலிருந்து, பூமியின் தாழ்விடத்திலிருந்து உண்டானவன். அதனாலதான் அவனுடைய எண்ணங்கள் எப்படியா இருந்தது? பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த பூமியின் தாழ்விடத்துக்கு போகிற அந்த எண்ணமே அவனுக்கு இருந்தது. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு நல்ல மேலான எண்ணம் அவனுடைய உள்ளத்துல என்ன பண்ணல, காணப்படல. நல்ல எண்ணம் அவனுக்குள்ள இல்ல. பிசாசுக்கு செவி கொடுக்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்து, ஏன்னா அவன் எதிலிருந்து உண்டானா? மண்ணிலிருந்து. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டபடினாலே அவனுடைய எண்ணம் மிகவும் தாழ்வுள்ளதா இருந்தது. ஆனால் பிந்தின மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதனாலதான் அவருடைய நினைவுகள் எல்லாமே அவர் மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுவதில் எங்க போனோம்? அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயர்ந்த ஸ்தலத்துக்கு, மகிமையான இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவருடைய சிந்தை என்ன பண்ணுச்சு? அவர் மாத்திரமல்ல, நம்மையும் உயர்த்தும்படியா என்ன பண்ணாரு? அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அவருடைய ஆவியினாலே, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன்னதத்திலிருந்து வந்தவராய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளாய் அந்த உன்னதத்துக்கு, அந்த மகிமைக்கு, அந்த மேன்மையான ஸ்தானத்துக்கு உரியவர்களாய் அவர் என்ன செய்கிறார்? நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு ஜீவன் வந்தது. ஆதாமுக்கு இந்த பூமியிலே ஜீவன் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவராய் வந்தார். அல்லேலூயா. ஆதாம் ஜீவனை பெற்றுக்கொண்டு வந்தான், ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார். ஆடம் had life, Christ gives life. இங்கே ஆடம் என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டவனாய் இருந்தான். ஆனால் கிறிஸ்து என்ன பண்றாரு? நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் வந்தார். ஆதாமுக்கு என்ன இருந்தது? ஜீவன் பெற்றுக்கொண்டவனாய் வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவராய் வந்தார். அதுதான் அவருக்கு இருக்க வித்தியாசம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஜீவனை கொடுக்கிறவராய் வந்தார். அதனால அவர் உன்னதத்திலிருந்து வந்த மகிமையான தேவனாய் இருக்கிறார். ஜீவனை பெற்றுக்கொண்டவர் அந்த ஜீவனை என்ன பண்றான்? அந்த பூமியிலேயே அவன் இழந்து போகிறான். ஆனால் ஜீவனை கொடுக்க வந்தவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியில நமக்கு என்ன செய்கிறார்? ஜீவனுள்ள காலமெல்லாம் நம்மோடு கூட இருந்த நித்தியத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை சேர்க்கிறவர்களாய் அவர் காணப்படுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 21 29 வரைக்கும் நீங்க வாசிக்க வேண்டாம். சில காரியங்களை நீங்க பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவை முந்தின நாம் தியானித்து விட்டோம். இங்கே பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவரை என்ன செய்கிறாரா? அவர் உயிர்ப்பிக்கிறார். பிதா என்ன செய்கிறாரா? குமாரனுக்கு அந்த கிருபை, அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்க 25ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்ல, நீங்க பூமியிலிருந்து உண்டானவங்க தான். நம்ம யாரு? பூமியிலிருந்து உண்டானவங்க தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் பிழைத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்காதவர்கள் எப்படியா இருக்கிறார்கள்? இந்த பூமியிலே என்ன ஆகிறாங்க?
மடிந்து போகிறார். அதனாலதான் அவர் சொல்ற, நீங்க பூமியிலிருந்து உண்டானவங்க, அதனால உங்கள் எண்ணம் எப்படியா இருக்கிறது? இந்த பூமிக்குரியதாகவே இருக்கிறது. நாம் உன்னதமானவருக்கு, உன்னதத்திலிருந்து வந்தவருக்கு பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நம்முடைய எண்ணம் எப்படியா இருக்கும்? நித்தியத்துக்குரியதா இருக்கும். அவர் நமக்கு இந்த நித்தியத்துக்குரிய மகிமை நமக்கு என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். 26ஆம் வசனத்துல, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். 28ஆம் வசனத்துல, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். 29ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் தீமை அடைபடி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடைபடி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப எல்லாமே பிரேத குழிக்குள்ள போகிறவங்க தான். நாம எல்லாரும் டைரக்டா அப்படியே போறவங்க கிடையாது. ஆனால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவாரானால், அவர் இப்போ வந்து நம்மளை கூட்டிட்டு போவாரானால், நாம என்ன பண்ண மாட்டோம்? இந்த சரீர பிரகாரமாய் மறிக்கிற இந்த முதல் மரணத்தை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிடுவோம்? தேவனோடு கூட நாம் கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த சரீர பிரகாரமான மரணத்தை நாம் சந்திப்போமானால், பிரேத குழிகளில் உள்ளவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்கு தான் திரும்ப. ஆண்டவர் சொல்ற, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், என்ன பண்ணுவ? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ எங்க போவ? மண்ணுக்கே திரும்புவாய். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, மண்ணிலிருந்து நீ எடுக்கப்பட்டவனா மண்ணுக்கு போவ. அப்போ நாம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த முந்தின ஆதாமின் சந்ததியா இருக்கிறபடினாலே நாம் மண்ணுக்கு போகிறவர்கள். ஆனால் பிந்தின ஆதாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறபடினாலே, மரித்தோர் அனைவரும் பிரேதக்குள் இருக்கிற அனைவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொன்னாங்க பாத்தீங்களா, இவன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவானோ அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம்? எப்படிப்பட்ட எண்ணம்? அந்த பூமிக்குரிய எண்ணம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே இவ்வளவு கீழ்த்தனமா எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அவங்கெல்லாம் நன்மை செய்கிறவர்களா? நிச்சயமாய் கிடையாது. அப்ப அவங்கெல்லாம் எங்க போவாங்கன்னா, தீமை செய்கிறவர்களா எங்க போவாங்க? தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். எழுந்திருச்சு பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? கிடையாது. எங்க போவாங்க? நரகத்துக்கு. பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் வைத்திருக்கிற நரகத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது எந்த விதத்திலுமே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் குற்றப்படுத்தலாம் இருக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த யூதர்களை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நீங்க தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நீங்க எங்கதான் போறீங்க? கீழே தான் போறீங்க. அப்ப நாம உன்னதத்துக்கு உரியவர்கள். ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உன்னதத்துக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் மரித்தாலும் என்னவா இருக்கிறோம்? நிலைக்கிறவர்களாய், நித்தியத்துக்குரியவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார்? இங்க நான் வாசிக்கும் பொழுது இங்க ஒரு காரியத்தை நான் முக்கியமா பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஏனென்றால் நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். உங்கள் சிந்தை எப்படியா இருக்கிறது? தாழ்வுக்குள்ளதா இருக்கிறது. நித்தியத்தை குறித்த எண்ணம் சுத்தமா வரல. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவகுமாரனுக்கே இவங்க தீர்ப்பு எழுதுறாங்கன்னா இவங்க நிச்சயமா எப்படி இருப்பாங்க? அவங்க பாவத்துக்கு உட்பட்டவர்கள், பாவிகள் தான். தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளாத இருதயம் எப்படியா இருக்கிறது? பாவம் செய்கிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது அதை இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இந்த வார்த்தை நீங்க சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நானே அவர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பாரு. அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற எந்த ஒரு இடத்திலும் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். நானே அவர் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்காங்க? அவருடைய வார்த்தை எப்படியா இருக்கிறது? அதிகாரப்பூர்வமா இருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது.
அவர் என்ன செய்கிறார்? அவரை தேடி வருகிறவர்களை பார்த்து இதுதான் அவங்க நம்ம பிடிக்க வர தருணம், இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? யாரை தேடுகிறீர்கள் கேட்கும் பொழுது, நசனாக இயேசு கிறிஸ்துவை தேடுன்னு சொன்ன பொழுது அவர் சொல்றார், நானே என்று சொல்றார். நான் தான் அவர் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையால அந்த பவர், அந்த வல்லமை, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற அந்த இடத்திலே மனிதர்கள் செத்தவர்களை போல் விழுகிறார்கள். ஏன்னா அவர் தன்னுடைய வல்லமை இன்னைக்கு அந்த மகிமை எல்லாம் இழந்து என்ன பண்ண போறாரு? மனுஷங்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார். அப்ப அந்த சூழ்நிலையை அவர் தன்னை என்ன செய்கிறார்? மனிதனுக்கு முன்பாக ஒரு தேவகுமாரன் நான் தான் அவர் என்று சொல்லும் பொழுது அந்த வல்லமை அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியல, அந்த பவர் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. எல்லாரும் எப்படி விழுறாங்க? செத்தவர்களை போல் விழுகிறார். அப்ப அவர் தன்னை ஒப்பு கொடுக்க, ஏன்னா அவர் யாரு? நானே என்று சொன்னால் அவர் வெறும் இயேசு கிறிஸ்துவாய் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் தான் யாரு? பிதாவின் வல்லமை பொருந்தினவர். அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்படிப்பட்ட திருத்துவ தேவன் தன்னை மனுஷத்திலே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம், ஒரு பவர் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் நானே அவர். யார் அந்த நானே அவர்? சொல்லுங்க, யார் நானே அவர்? இயேசு கிறிஸ்து தான் சொல்றது, இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் என்று சொல்ற, நானே அவர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நானே பிதா. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் தான் பிதா. நீங்க யார பிதா பிதா சொல்லிட்டு என்ன தள்ளுறீங்களோ அந்த பிதாவே நான் தான், நான் தான் அவர். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை அப்படியே வெளிப்படுத்தி தன்னை காண்பிக்கிறார். நானே அவர் என்று சொல்ல பிதா தன்னை அந்த இடத்திலே அவர் யார் என்று வெளிப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு அத்தாரிட்டி வருது. அப்ப இயேசு கிறிஸ்து நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த நாட்களிலே இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாய் அவர்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. அதுவே அவர்களுக்கு பாவமாய் காணப்பட்டது. அதுவே அவர்கள் என்ன செய்தது? நரக ஆக்கினைக்கு என்ன செய்தது? கொண்டு போகிறதாக காணப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இங்கே இந்த நானே அவர் என்ற அந்த வார்த்தையை இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவாய் வெளிப்படுத்துகிறது போல அங்கே பிதா தன்னை இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்படுத்துகிறார். நீங்க பாருங்க, யாத்திராகமம் 3:14 வாசிங்க. யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஹல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல வாசிமா 3:14, 3:14. எக்ஸோடஸ் 3:14. And God said unto Moses, I am that I am. And he said, Thus shalt thou say unto the children of Israel, I am hath sent me unto you. என்னோட டுடேஸ் வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னா I am who I am. இங்க என்ன இந்த வெர்ஷன்ல என்ன இருக்குன்னா I am that I am. நானே அவர். என்னது? அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே அவர் என்று சொல்லி பிதாவை காண்பிக்கிறார். இங்கே பிதா I am that I am என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு பிதா தன்னை அப்பவே வெளிப்படுத்திட்டார். நான் தான் யாரு? ஆமா, நான் தான் தேவகுமார், நான் தான் வரப்போகிறவர், நான் தான் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நீங்க வெளிப்படுத்தல் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்தவர், இன்றைக்கு இருக்கிறவர், இனிமேல் வருகிறவர். ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லும் பொழுது அவர் நானே அவர் என்று சொன்னதை பிதா சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிறார் I am that I am என்று சொல்லி அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். இங்கே அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை அவர் எப்படி சாதாரணமா சொல்லியிருப்பாரா? தேவன் மோசே கிட்ட பேசுறார். மோசேக்கு சொல்றாரு, ஆண்டவரே என்ன நீங்க அனுப்புறீங்க, என்ன இந்த ஜனங்க நம்பணுமே, இவங்க நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினேன் என்று போய் சொல்லு. எனக்கு என்ன நாமத்தை நீ கொடுக்க முடியும்? இருக்கிறவரை, எப்பவுமே இருக்கிறவரை என்ன நாமத்தை சொல்லி சொல்ல முடியும்? நேற்றுக்கு இருந்தாரே அவரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. இந்த பேரோட ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அனுப்பினா சொல்ல முடியுமா?
இன்னைக்கு ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேர் நாளைக்கு வேற ஒருத்தருக்கு வரும். ஆனா ஒன் அண்ட் ஒன்லி அந்த நாமத்தை உடையவர் ஒரே ஒருத்தர் தான், நம்முடைய தேவன். ஜெகோவா என்ற நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியப்பட்டார். இந்த ஜெகோவா என்ற வார்த்தை எபிரேயருடைய பழைய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 6000 தடவை வரும். இந்த ஜெகோவா என்ற வார்த்தை எபிரேயருடைய பழைய ஏற்பாட்டிலே 6000 தடவை ஜெகோவா ஜெகோவா என்று சொல்லி அவர் வெளிப்பட தேவன் கர்த்தர். இந்த வார்த்தையில எப்படி வருதுன்னா ஜெகோவா என்று சொல்லி 6000 தடவை பழைய ஏற்பாட்டிலே எபிரேயருடைய பழைய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேவன் தன்னை என்ன செய்கிறார்? அவர் மகிமை பொருந்தினவராய் வெளிப்படுத்துகிறார். அப்போ இங்கே அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் எவ்வளவு மகிமை பொருந்தினவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். அது மாத்திரல்ல, இந்த தேவனுடைய குவாலிட்டி என்னன்னு பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 34 அதிகாரத்துல 5-7 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, யாத்திராகமம் 34 5-7 வரைக்கும் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இங்கே இருக்கிறவராக இருக்கிறவருடைய குவாலிட்டி என்னதான் இங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவர் என்ன சொல்றாரா? கர்த்தருடைய நாமம். யாரு? ஆண்டவராகிய தேவனுடைய நாமம். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது சொன்னால், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நாமத்தை நம்ம கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க. எவ்வளவு அநியாயம் இல்ல? அவர் நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ அந்த பேரை என்ன பண்றாங்க? மனுஷங்களுக்கு வைக்கிறாங்க. அவன் எப்படி இருப்பான்? குடியாரனா இருப்பான். அவனுக்கு என்ன பேரு? இயேசு. கொஞ்சம் நிதானிச்சு வைக்கணும் பேருங்க. ஏன்னா பேர்கள்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அப்ப நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவனுக்கு அவர் பேரை வைக்கலாமா? இல்லையா? நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகளை செய்கிறார்கள். ஒரு பேர் எங்களுக்கு ரொம்ப பிள்ளைகளை வேதத்தை நன்கு அறிந்து பேர் வைக்க வேண்டும். இல்லைன்னா வேதத்தை அறிந்த தேவனுடைய தாசர்களிடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வேதத்தை நன்கு படித்து ஆராய்கிற தேவனுடைய தாசர்களிடத்துல வந்து பிள்ளைகளுக்கு பேர் சுட்டும்படியா சொல்லணும். எந்த பேர் வேணா வச்சுப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு. உங்க பேரை வச்சு நீங்க இந்த பேரை பிரதிஷ்டை பண்ணுங்க. ரூபன்னு பேர் வைப்பாங்க. ரூபன்னா என்ன தெரியுமா? தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்தவன். அப்படிப்பட்டவனுக்கு என்னது? ரூபன்னு பேர். தகப்பனுக்குரிய அந்த வாக்கியம் அவன் எடுத்துக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய மோசமானவன். அப்ப தகப்பனை சொல்ல, நீ தகப்பனை மஞ்சத்தை கெடுத்தாயே, நீ சபிக்கப்பட்டவன்றாரு. அவன் பேரை பிள்ளைங்களுக்கு வைக்கிறாங்க. என்ன அர்த்தம்? இன்னைக்கு பைபிள்ல இருக்குதுன்றதுக்காக எது வேணா வச்சிடலாமா? எது வேணா வச்சிடலாமா? வைக்கக்கூடாது. பைபிள்ல இந்த பேர் இருக்கு, அதனால வச்சேன். இப்ப பைபிள்ல இங்கிலீஷ் பைபிள்ல லூசிஃபர் பேர் கூட தான் இருக்கு. லூசிஃபர் வச்சிருவாங்களா? வைக்க முடியுமா? பைபிள்ல இருக்குன்றதுக்காக எந்த பேர் வேணாலும் என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. ஏன்னா இது என்னது? அநேக பெயர்களை உடையவர்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல. குழந்தை மாதிரி இருக்கு. நீங்க என்ன பாருங்க, சரியா? இங்க என்னது? அநேகருடைய வாழ்க்கை என்னவா இருக்கிறது? நல்ல வாழ்க்கை அல்ல. வேதத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை. அதனால இன்னைக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா பேர் நல்லா இருக்கு. அவர் கூட யாக்கோபோட பிள்ளை தானே, ஆபிரகாமுடைய சந்ததி தானே, வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கிறது வேதத்துல. வைக்க கூடாத பேர்கள்லாம் இருக்கு. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த பேர்களுக்கு ஏற்றது போல அமைந்து விடும். அதனால நாம என்ன பண்ணணும்? எல்லா பேரையும் வைக்காத, அந்த பேருக்கு என்ன அர்த்தம் என்று அறிந்திருக்கிற தேவனுடைய ஊழியர்களிடத்தில் நாம் விசாரித்து என்ன பண்ணணும்? நாம் அந்த பெயர்களை வைக்க வேண்டும். அதனால இங்கே இந்த நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. கர்த்தருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது
அப்ப நாம் அவர் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரை துதிக்க முடியும். அதனாலதான் அவர் தன்னுடைய குவாலிட்டியை சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவரா? இரக்கம், கிருபையும், நீடிய சாந்தம், மகாதயமும், சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். என்னை கவனிங்க. அக்கிரமத்தை, மீறுதலை, பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவரே தேவன், அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே வரப்போகிறவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறபடினாலே நிச்சயமாய் நம்ம விசுவாசம் என்ன பண்ணாது, நம்மை வெட்கப்படுத்தாது. நம்முடைய விசுவாசம் நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும். நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையுள்ளவராய் மாறி அவருக்கு நாம் சாட்சிகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அந்த யூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க, அந்த யூதர்களுக்கு இல்லாத விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாய் நீர் என்னை மகிமைப்படுத்துவீங்க ஆண்டவரே சொல்லி நாம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை. ஆமென்.